Good morning, students. Welcome to higher secondary level. You are coming from secondary to higher secondary stream. இப்போ 10th பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ 11th 12th சயின்ஸ் என்ன பண்ணோம், நம்ம பிரிக்கிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒன்று பிரித்து நினச்சினாங்க ஒன்றுக்கும் படிக்கிறீங்க. இப்போ சயின்ஸுங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க 100 மார்க்குக்கு. அதில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் இருக்கும், கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இருக்கும், கொஞ்சம் பயாலஜி இருக்கும். பேசிக் மட்டும்தான் நினச்சிங்க படிச்சிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டீப்பாக நினச்சணும் படிக்கணும். ஃபிசிக்ஸ் மட்டுமே நினச்சணும் ஒரு 100 மார்க் வரும், கெமிஸ்ட்ரி ஒரு 100 மார்க் வரும், பயாலஜி அப்போ கூட கொஞ்சம் நினச்சவங்க தரவாக படிக்கணும். அவ்வளோதான், டெப்த்தாக படிக்கணும். இப்போ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிதானா, ஒரு கொரோனா காலத்தில் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்க வேண்டிய ரிலேட்டிவ் எல்லாத்தையும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கக்கூடிய டைம், குவார்டர்லி வர நடக்கூடிய டைம். சரி, அதை சீக்கிரம் ஸ்கூல் திறக்கணும் அப்படின்னு நிச்சயம் ப்ரே பண்ணிக்கிடுவோம். இந்த கொரோனா நினச்சோம் பாதிப்பு குறையணும், சீக்கிரம் ஸ்கூல் திறக்கணும்னு நினச்சிக்கிடுவோம். ஏன்னா ஸ்கூல் திறந்தால் தான் அவங்களை நேரில் பார்த்து நினச்சிக்கலாம் கிளாஸ் எடுக்கிறது நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, வேறு வழி இல்லை, அதனால we are going for the ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா சூழ்நிலைக்கு தந்தாப்புல அதுக்கு மாற்றிக்கிட தெரியணும், அவ்வளோதான். இப்போ சும்மாவே வீட்டில் இருக்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் 2 சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க. அது கொஞ்சம் நல்லா நினச்சி படிக்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் திறந்த பிறகு அதை கோத்ரூ பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நினச்சியும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக வீட்டில் இருந்துக்க. நான் கவர்மெண்ட்டு சொல்கிறத ஃபாலோ பண்ணு. மாஸ்க்கு கட்டாயம் நினச்சிடும் போட்டுக்கிடணும். சிலர் மாஸ்க் வந்து போலீஸுக்கு பயந்து போடுதாங்க, அதில் யாராவது ஃபைன் போட்டுருவாங்கிறதுக்காக போட்டுக்கிடுது மாஸ்க்கை. அதாவது மாஸ்க்கு கட்டாயம் நினச்சிடும். ஒரு பொது இடத்துக்கு போகும்போது கட்டாயம் நினச்சிடும் மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். மூக்கு, வாய் எல்லாத்தையும் நினச்சிடும் கவர் பண்ணணும். அந்த கிருமி வந்து நேரம் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்கா. சிலர் வந்து மாஸ்க்கை போட்டிருப்பாங்க, வாய் திறந்திருக்கும், கீழே இறக்கி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படி நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி என்ன செய்யணும், அந்த டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும். அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்க. தனியாக இருக்கும்போது போடணும் அவசியம் இல்லை. இப்போ தனியாக ஒரு ரூமில் இருக்கோம், அப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்ன கம்ப்ளீட்டாக போட முடியாது எப்பவும். ஆனால் ஒரு 4 பேர் சேர்ந்துருக்கும் போது கட்டாயம் என்ன செய்யணும், மாஸ்க் போட்டுக்க. நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சானிடைஸ் பண்ணணும். எங்கேயாவது போயிட்டு கடைக்கு எங்கேயாவது போயிட்டு வரும்போது எல்லாம் கண்டதை தொடும்போது வந்த உடனே நினைச்ச ஒரு சோப் போட்டு நல்லா நினச்ச கை கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு எல்லாரும் நினச்சோம் நல்லா சேஃபாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு முதல்ல ப்ரேயர் பண்ணிக்கணும் சீக்கிரம். சரியா? இப்போ நீ இந்த இவ்வளோ 10th படிச்சிருக்க, முடிச்சாச்சு. பட் 11th வர்ற. இப்போ 11th சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படிங்கும்போது உனக்கு மொத்தம் 100 மார்க். அதில் தியரி நீ எழுதக்கூடிய டெஸ்ட்டு, பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடியது வந்து 70 மார்க் எழுத போகிறேன். சரியா? ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு வந்து 20 மார்க். பிறகு இன்டர்னல் அசஸ்மெண்ட் அகமதிப்பீடு, அது வந்து ஒரு 10 மார்க். இந்த இன்டர்னலில் வந்து எப்படிலாம் கொடுப்போம், அட்டண்டன்ஸ் ஃபார் ரெகுலர் அட்டண்டன்ஸ், அடுத்தால டெஸ்ட்டு, அசைன்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து நினச்சிடும் இன்டர்னல் மார்க் கொடுப்போம். இப்போ மொத்தமாக 100 மார்க். இப்போ தேதி 70 மார்க் வந்து ஒரு 15 1 வேர்டு இருக்கும். ஒரு 6 2 மார்க் கொஸ்டின் 12 மார்க், 6 3 மார்க் கொஸ்டின் 18 மார்க், ஒரு 5 மார்க் கொஸ்டின் 25 மார்க், மொத்தம் 70 மார்க். சரிதானா? அதுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 11th பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 யூனிட் இருக்கும் ஃபிசிக்ஸில். ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஒரு 5 யூனிட் இருக்கும், செகண்ட் வால்யூமில் ஒரு 6 யூனிட் இருக்கும். இதான் ஒரு ஜென்ரல் அவுட்லைன். ஆனால் கொஞ்சம் டீப்பாக நினச்சிடணும் படிக்கணும். ஃபிசிக்ஸ் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஈஸி சப்ஜெக்ட் தான். ஃபிசிக்ஸு கஷ்டம் அப்படின்னா அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறது. கஷ்டமாக ஆக்கிடலாம், ஈஸியாக ஆக்கிடலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை ஈஸியாக்குறதும் கஷ்டமாக்குறதும் உன்னோட கையில் இருக்குது. ப்ராப்பர் மெத்தடில் படிச்சுட்டு அப்படின்னா ஃபிசிக்ஸை மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் படிக்கவே வேண்டாம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா புரிஞ்சுட்டா போதும், அப்படியே நினச்சிக்கலாம், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புரியாமல் சும்மா மனப்பாடம் பண்ணி என்னத்தையோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுட்டு அப்படின்னா உன்னால் என்ன செய்ய முடியாது, அதை ஞாபகம் வைக்க முடியாது, கஷ்டமாக தெரியும். அதனால் கொஞ்சம் முதல்ல இருந்தே என்ன நல்லா கவனிக்கணும், சொல்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. உனக்கு புக்ஸ் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் இப்போ கொடுக்கக்கூடிய புக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நீ படிக்கிறதுக்கு நல்லா புரியும். ஒரு புரியுத அளவுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்.
உனக்கு அந்த ரீடிங் ஹேபிட் வேணும். புக்கை நினச்சி நம்ம படிக்கணும். சும்மா ஏதோ ஒரு 2 வால்யூம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் விட மொபைலில் விட வச்சிடக்கூடாது. நடத்தி முடித்த உடனே கொஞ்சம் ரீட் பண்ணு. நல்லா என்ன நடத்திருக்கோங்கிறத நினச்சி நல்லா வாஸ்துப்பார். நடத்தி முடிச்சப்பறம் வாஸ்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடத்துவாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம 2 கிளாஸ் வந்து உனக்கு போயிட்டாலே தெரியும், நாளைக்கு வரும்போது என்ன சார் நடத்துவாங்க அப்படின்ட்டு உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ அதை கொஞ்சம் நினச்சிடும் ரீட் பண்ணிக்க. அப்போ உனக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். அப்போ டவுட்லாம் நினச்சலாம் நல்லா கவனிச்சிக்கலாம். நல்லா கவனிக்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி முடிஞ்ச பிறகு நினச்சி நல்லா ரீட் பண்ணிக்க. அது மாதிரி டவுட்ஸ் எதுவும் இருந்தால் யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் நினச்சலாம் கால் பண்ணி நினச்சலாம் எந்த டவுட்னாலும் நினச்சலாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சாரை பார்க்க முடியலையே, கொஸ்டின் கேட்க முடியாது எதுவும்னா நினச்சலாம் யூ கேன் ஆஸ்க் த டவுட்ஸ் அட் எனி டைம். யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ். சரி, சீக்கிரம் ஸ்கூல் திறந்துடும். அப்புறம் ஸ்கூல் திறந்த பிறகு நம்ம நினச்சலாம் மீட் பண்ணி மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தல லைட்டாக சப்ஜெக்ட் போவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தான். சயின்ஸ், இப்போ சயின்ஸ்னால் என்ன, ஃபிசிக்ஸ்னால் என்ன, அதை பற்றி முதல்ல நினச்சிடும் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் யூனிட்டே என்னது அப்படின்னா இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் டாபிக். சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஒரு ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லட்டின்லேருந்து வந்துச்சு ஒரு வேர்ட். அதில் என்னன்னா சயின்ஷியா அப்படிங்கிற ஒரு வேர்ட். அதோட மீனிங் என்ன அப்படின்னா டு நோ, அறிந்து கொள்ளுதல். சும்மா ஒண்ணுமே இல்லாம அக்செப்ட் பண்றது கிடையாது. அது என்ன, why, what, அதான் வருது சயின்ஸ், சயின்டிபிக் அப்ரோச். சயின்ஷியா அப்படிங்கிற ஒரு லட்டின் ஒரு மூலச்சொல் வெர்ப்ல தான் நினைச்சு நமக்கு சயின்ஸுங்கிறது நினைச்சது ஆரிஜின் ஆச்சு. அப்ப சயின்ஸோட மீனிங் என்ன, அறிவியல். என்ன, டு நோ, அறிந்து கொள்ளுதல். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெயின்போ இருக்கு. ரெயின்போ வந்துச்சுன்னா ஏன் வருது, எதனால வருது, அதை பற்றி ஆராயுது. அது மாதிரி இது நேச்சுரல் பிஹேவியர், நேச்சுரல் அக்குரன்ஸ், எதை பற்றினாலும் நினைச்சது ஒரு ரீசனிங், கொஸ்டினோட திங்க் பண்றது. அடுத்தல எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு ரிலேட்டடா உள்ள எக்ஸ்பெரிமெண்ட், அப்சர்வேஷன்ஸ், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்கிறது. அடுத்தல தியரிட்டிக்கல் சப்போர்ட், மேத்தமெட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கிறது. அதான் அது சயின்டிபிக் அப்ரோச். இந்த சயின்ஸ்ல வந்து 2 ப்ராட் கேட்டகரியா நினைச்சிடும் பிரிக்கிறோம். ஒன்று வந்து டு ஸ்டடி அபவுட் த நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்களை பற்றி அறியும் அறிவியல். உயிரற்ற பொருட்களை பற்றி அறியும் அறிவியல் அது வந்து என்ன, பிசிக்கல் சயின்ஸ், இயல் அறிவியல். பிசிக்கல் சயின்ஸ் சொல்றோம், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி த சயின்ஸ் which deals with the living things, அது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ், உயிர் அறிவியல். அதில் என்னெல்லாம் வரும், பாட்னி அண்ட் சுவாலஜி, அது தாவரவியல், விலங்கியல், அது ரெண்டும் சேர்ந்து தான் பயாலஜிக்கல் சயின்ஸ். பயாலஜி உயிர் அறிவியல். 2 கேட்டகரியா என்ன செய்யறோம், பிரிச்சுக்கிட்டோம். அப்போ சயின்ஸ்னால என்ன, நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ், அதை பற்றி ஆராயிறது சயின்ஸ். இப்போ ஆரம்பம் எதில் ஆரம்பிச்சது அப்படின்னா இயற்கையில் உள்ள கிரகங்கள், வானங்கள், வானியல், அதை பற்றி ஆராயிறது. வானியல் அதை உற்று நோக்கி அதை பற்றி ஆராய்ஞ்சாங்க, அஸ்ட்ரோனமி. அவங்க முன்னால சயின்டிஸ்ட் தனியாக ரிசர்ச் பண்ண நம்ம பார்த்தா, இப்போ சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, ஐஎஸ்ஆர் நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ முன்னாடி அப்படி கிடையாது. என்னென்னா சாதாரண அந்த தத்துவ ஞானிகள் சொல்கிறோம், ஃபிலாசபர்ஸ், அவங்களே என்ன செஞ்சாங்க, அந்த அஸ்ட்ரோனமி அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கான்செப்ட் நினைச்சாங்க கொண்டு வந்தாங்க. அஸ்ட்ரோனமி, கெமிஸ்ட்ரி, அடுத்தல அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, எல்லாமே இந்த சயின்டிஃபிக்காக நினைச்சது டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அது மாதிரி
சயின்ஸ் டெவலப் ஆகும்போது மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டு நிச்சயம் சேர்ந்து நிச்சயம் டெவலப் ஆகும். சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இன்டர் ரிலேட்டட். அதாவது சயின்ஸுக்கு வந்து மேத்ஸ் ஃபண்டமெண்டல் கட்டாயம் நிச்சயம் தேவை. ஃபிசிக்ஸு பொறுத்தவரையில் எக்ஸ்பெஷலி மேத்ஸ் இல்லாமல் நிச்சய முடியாது, ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது. ஹையர் ஸ்டடீஸ்லாம் போனால் ரெண்டுமே மிங்கிளாகி தான் வரும். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னே ஒரு பேப்பர்லாம் உண்டு. மேத்ஸ் தெரியாமல் நினைச்ச முடியாது, ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது, அந்த அளவுக்கு மேத்ஸ் உண்டு. அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ் தே ஆர் வெரி குட் இன் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். அதாவது அறிவியல் நினைச்சாங்க ரொம்ப நிபுணத்துவம் பெற்றிருந்தாங்க. எதுல? சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். ஆனால் நிறைய பேரோட இது வந்து லிஸ்ட்ல வரல. ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்ததுனால நம்ம இங்கே உள்ளவங்க பண்ண ரிசர்ச் வந்து நிறைய நினைச்சல புக்கில் நினைச்சல வரல, இந்த கம்யூனிகேஷன் கேப்னால. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவு உள்ளவங்க தான். எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம வந்து இப்போ கொரோனா காலத்தில் நினைச்சிடறோம் சானிடைஸ் பண்ணணும், கழிவிடணும், ஃபினாயில் தெளிக்கிறாங்க, லைசால் போடுங்கிறாங்க, அது போடுறாங்க, கிருமிகள் அது கொள்ளணும்னாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. வாசல்ல நினைச்சுவாங்க, காலைல எந்திரிச்ச உடனே அந்த மாட்டு சாணத்தை கரைச்சி வாசல்ல தெளிப்பாங்க. அது என்ன மெயினா, வெளியில போயிட்டு வரும்போது நம்ம காலில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் நிச்சயம் தாண்டி வராது. ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான ஒரு கிருமி நாசினி. இந்த மாட்டு சாணங்கிறது ஒரு இயற்கையான ஒரு கிருமி நாசினி. ஏன்னா அவங்களுக்கு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு முன்னோர்கள் வந்து அவ்வளவு அறிவியல் பூர்வமாக நினைச்சுட்டாங்க, அதை மக்கள்கிட்ட பழகிட்டாங்க. காலைல எழுந்திரிச்ச உடனே நினைச்சிடும் வாசல்ல தெளிச்சு சாணி அந்த நினைச்சவங்க நல்லா கரைச்சி தெளிச்சு, அப்புறம்லாம் நானும் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இப்போ யாருமே அதை பண்றது இல்லை, அதை அசிங்கமா நினைச்சிட்டாங்க, இது பண்றாங்க. இப்போ வேற வழியில் அதனால நிறைய கிருமிகள் வந்துட்டு இப்போ நம்ம வேற நினைச்சிடும் கெமிக்கல்ஸ் நினைச்சிடும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதான் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ். அது நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இருந்து சயின்ஸ்ல நினைச்சாங்க, நல்லா வெல்டுடா இருந்தாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அடுத்தல சயின்டிஃபிக் மெத்தட், அறிவியல் முறை அப்படின்னா என்ன? சயின்டிஃபிக் மெத்தட், இட் இஸ் a step-by-step approach in studying natural phenomena. ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு டக்குனல ஒரு மெதுவா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இயற்கை நிகழ்வுகளை நினைச்சிறது, படிப்படியா நினைச்சிறது, பகுத்தாராய்வது. இதான் அது சயின்டிஃபிக் அப்ரோச். அதாவது அறிவியல் முறை என்பது இயற்கை நிகழ்வுகளை புரிந்து அதை என்ன செய்யணும், அதுல விதிகளை உருவாக்குவதற்கான ஒரு படிப்படியான அணுகுமுறை. அப்ப அதுல என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன்ஸ் இருக்கணும், முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல், சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். அடுத்தல கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பரிசோதனை, சரியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு. அடுத்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், பகுப்பாய்வு என்ன செய்யணும் இருக்கணும். மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அதாவது கணிதத்தில் மாதிரிகள் செய்யணும். அடுத்தல ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரி. சில தியரி வந்து சில தவறுகள் இருக்கணும், அதை கண்டுபிடிக்க தெரியணும். அந்த கோட்பாடுகளை தவறு பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த தியரி என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இந்த சயின்டிஃபிக் அப்ரோச். எதையுமே ஒரு அப்படியே ஏற்றுக்கிட்டது இல்லை, அதை ஆர்கியூ பண்ணி அதோட உண்மை தன்மை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அது தவறுகள் இருந்தால் அதை மாற்றி என்ன செய்யணும், கொண்டு வரணும், அந்த கோட்பாடுகளை கொண்டு வரணும். இதுதான் அறிவியல் முறை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அணுவை கண்டுபிடிச்ச உடனே அணு மாதிரிகள் நிறைய சொன்னாங்க. அணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மாதிரி, தாம்சன் மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், அணு மாதிரி. அதுக்கு பிறகு அதுல சில குறைபாடுகள் வந்துச்சு. உடனே அவர் ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு, அதுல குறைபாடுகளை நீக்கி அவர் ஒரு மாதிரி கொடுத்தாரு, ரூதர்ஃபோர்ட் அணு மாதிரி. அடுத்தல பார்த்தோம் அப்படின்னா போர், அந்த ரூதர்ஃபோர்ட்ல சில குறைபாடுகள் இருந்துச்சு அணு மாதிரியில, போர் அடுத்த மாதிரியை கொடுத்தாரு. அப்புறம் அதுல குறைபாடுகள் நீக்கி இடத்துல சோமர்ஃபீல்ட் மாடல், அது வெக்டர் ஆட்டம் மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்துச்சு. இதுதான் சயின்டிபிக் மெத்தட், அறிவியல் முறை. அப்போ அதில் குறைபாடுகளையும் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் சொல்லிட்டாரு, இப்போ ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு மாடல் சொல்லிட்டாரு, உடனே அப்படி பிளைண்டா அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுல உள்ள தவறுகளை என்ன செய்யணும், அடுத்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு they can rectify it. அப்புறம் சயின்டிஃபிக் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டல் ராடு, அதாவது ஒரு இரும்பு கம்பி, அதை ஒரு முனையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு முனையை சூடுபடுத்துறோம். ஒரு நீள இரும்பு கம்பி இருக்கு, அதை நினைச்சிடும் சூடுபடுத்துறோம். அப்படி சூடுபடுத்தும் போது
அந்த சூடு நினைச்சது இன்னும் நம்ம கைக்கு வந்துடுது. நம்ம ஒரு முனையில சூடுபடுத்துறோம், அடுத்த முனையில பிடிச்சிருக்கோம், அவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருது, அந்த சூடு என்ன செஞ்சிருது, வந்துருது. அப்போ நீ திங்க் பண்ணு, எதனால? சயின்டிபிக் அப்ரோச் என்ன? வாட் ஹேப்பன் வித்தின் த ராட் வென் இட் இஸ் ஹீட்டட். அதான் அந்த இரும்பு தண்டை சூடுபடுத்தும் போது ஏன் நினைச்சது, என்னென்ன நடக்கு, என்ன நிகழ்வுகள் நடைபெறுது, அதை முதல்ல நினைச்சோம். அது மாதிரி அந்த வெப்பம் வந்து ஒரு மணிலேருந்து இன்னொரு மணிக்கு எப்படி வருது, டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுது? அடுத்த எல்லா மெட்டீரியல்லையும் இந்த மாதிரி ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதே மாதிரி இப்போ ஹீட் வந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றோம், அப்போ அதை நம்ம பார்க்க முடியுமா? இந்த மாதிரி தான் சயின்டிஃபிக் அப்ரோச். இப்போ ஒரு கரண்டி எடுத்து என்ன செய்யறாங்க, சமையல்ல ஒரு எண்ணெயில விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ அப்பளம் பொரிக்கிறாங்க, அதை வடை சுட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதை பிடிச்சிட்டே இருக்கும்போது அடுத்த முனைக்கு என்ன செஞ்சிருந்த சூடு வந்துடுது. உடனே இதை மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதில் ஹேண்டில் போட்டாங்க. ஒரு ஹேண்டில் இன்சுலேட்டிங் ஹேண்டில் போட்டாச்சுன்னா என்ன செய்யும், அந்த ஹீட் வந்து நிச்சயம் அது வராது, கைப்பிடிக்க வர நிச்சயம் அது சூடு நிச்சயம் அது வராது. இதான் எனது சயின்டிஃபிக் அப்ரோச். அடுத்து பிசிக்ஸ் அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு இந்த இயர் 350 BC, பிஃபோர் கிரைஸ்ட். பிசிக்ஸ்ங்கிற வேர்டு அது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஃபியூசிஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டுல தான் பிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதோட மீனிங் என்ன, அதோட ஆரிஜினோட மீனிங் என்ன அப்படின்னா, தி ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. அப்போ பிசிக்ஸ்னா என்ன, இயற்பியல்னா என்ன, இயற்கை மற்றும் இயற்கையின் நிகழ்வுகளை பற்றி பயில்வது, இதுதான் பிசிக்ஸ். அப்போ என்ன என்ஜாய் பண்ணி படிக்கணும் பிசிக்ஸ். பிசிக்ஸ் என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதான் நேச்சரை பற்றி படிக்க போற. அப்போ நேச்சரை பற்றி படிக்கும்போது என்ன செய்யணும், யூ ஹேவ் டு என்ஜாய் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி. அதான் தானே பிசிக்ஸ் வந்து இட் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இயற்கை நிகழ்வுகளை பற்றி தான் படிக்க போறோம். அதனால நினைச்சலாம் நல்லா புரிஞ்சு படிச்சாச்சுன்னா தரவா நினைச்சலாம், இன்ட்ரெஸ்ட் நினைச்சணும், யூ ஹேவ் டு கிரியேட். அப்போ பிசிக்ஸ்னா என்ன, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. அது ரெண்டு அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்றோம். ஒன்று வந்து யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம், அதாவது ஒன்றிணைத்து பார்த்தல் மற்றும் பகுத்து பார்த்தல். அதாவது யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம். சரி, யூனிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஒரு லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது ஈர்ப்பு விசை, நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதை வச்சுட்டு we can explain free falling body towards the earth. ஒரு பெரிய பாடி எர்த்ல கீழ் நோக்கி வருது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். we can explain the motion of the planet around the sun. பிளானட் வந்து சூரியனை சுத்தி வருது, அதை நினைச்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது கோள்களத்தோட இயக்கம், பூமி இது சூரியனை சுத்தி வரக்கூடிய நினைச்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த நிலவு பூமியை சுத்தி வருது, தி மோஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதான் யூனிஃபிகேஷன். அப்போ அந்த ஒரு இதில் நினைச்சிடும், ஒரு லா வச்சுட்டு நினைச்சிடும், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நினைச்சலாம் எக்ஸ்பிளைன் பண்றோம், அது யூனிஃபிகேஷன் சொல்றோம். அடுத்தால ரிடக்ஷனிசம், அதாவது பகுத்து பார்த்தல். இப்போ என்ன அப்படின்னா, சிலதான் நினைச்சிடும் we can apply for the macroscopic object, macroscopic properties. மேக்ரோஸ்கோபிக்னா கண்ணுக்கு புலனாகக்கூடியது. இப்போ லைக் டெம்பரேச்சர், என்ட்ரோபி, இதெல்லாம் நினைச்சிடும் யூ கேன் ஸ்டடி இன் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல நினைச்சிடும் ஸ்டடி பண்றோம். தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல். அப்போ அது வந்து தட் இஸ் அப்ளைட் ஃபார் த மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதே தான் என்ன சொல்றோம், we can apply for molecules. மூலக்கூறுகளுக்கு நினைச்சிடும்
பயன்படுத்துகிறோம். தட் இஸ் அப்ளைட் இன் த கைனடிக் தியரி, இயக்கவியல் கொள்கை, கைனடிக் தியரி, அதில் அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் அப்ளைட் ஃபார் த மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிடக்ஷனிசம்னு சொல்கிறோம். அப்போ அதே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம 11th என்ன கடைசியில் டாபிக்ஸ்லாம் நிறைய வரும். தெர்மோடைனமிக்ஸ் வரும், அது மாதிரி கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் எல்லாமே நிச்சயம் ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து we can study about the branches of physics. அது மாதிரி இப்போ நேச்சுரல் ஃபினாமினன்னு சொல்கிறோம். இப்போ நேச்சுரல் ஃபினாமினன் அப்படிங்கும்போது என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ மழை பெய்யுது, அப்போ இந்த மழை எதனால பெய்யுது, உடனே நேச்சுரல் ஃபினாமினன், இயற்கை நிகழ்வு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து we can give in physics. அப்போ இந்த வாட்டர் ட்ராப்லெட் எப்படி கண்டென்ஸ் ஆகி கீழே வருது க்ளவுடில் இருந்து, அந்த க்ளவுட் எப்படி ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் த வாட்டர் வேப்பரைசேஷன், எல்லாமே என்ன செஞ்சலாம். we can explain on the basis. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் it will take more time. we can explain on the basis of physics. அடுத்தல ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது, மழை நேரங்களை நீ பார்த்துருக்கலாம். ரெயின்போ இது வந்து ஃபுல் ரெயின்போ இருக்குது. சிலரில் பார்த்தோன்னா கொஞ்சம் இடம் மட்டும் நிச்சயம் தெரியும், இந்த மாதிரி சில ஃபுல் ரவுண்டு நிச்சயம் தெரியலாம். இப்போ இந்த ரெயின்போ எதனால ஃபார்ம் ஆகுது, அந்த ரெயின் ட்ராப், அந்த மழை நேரத்தில் அந்த ரெயின் ட்ராப்பில் வந்து சன்லைட் ஆப்போசிட்லேருந்து வரும்போது டிஸ்பர்ஷன் ரிஃப்ராக்ஷன்லாம் நடந்து நிச்சயம் ரெயின்போ 7 கலர்ஸ் கேன் சி, வானவில். அதுக்கு we can give the explanation in the physics. அடுத்து சன்ரைஸ் சன்செட். இப்போ அந்த சன்ரைஸ் சன்செட் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதே மாதிரி சன்ரைஸ் சன்செட் டைமில் பார்த்தோன்னா அந்த ரெட்டிஷாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். அது எதனால we can give the explanation due to scattering of lights. ஸ்கேட்டரிங் எந்த கலருக்கு அதிகமாக இருக்குது, குறையா இருக்குது, ரெட்டுக்கு அதிகமாக இருக்கும், அதை வச்சு we can explain. பின்னாடி படிப்போம். we can give the explanation in physics. இயற்கை நிகழ்வு எல்லாத்துக்குமே நிச்சயலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து லைட்னிங், தண்டர், இடி மின்னல், அது எதனால உருவாகுது, சார்ஜ்டு கிளவுட்ஸ். அடுத்தால இடி சத்தம் முதல்ல கேட்குதா அல்லது ஃப்ளாஷ் லைட்டு முதல்ல வருதா பூமியில். இப்போ நீ அப்சர்வ் பண்ணியிருப்பா, ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டா கொஞ்ச நேரத்தில் நிச்சயம் கொஞ்சம் ஒரு செகண்ட் கழிச்சு இடி பயங்கர சத்தத்தில் கேட்கும். அப்போ எது முதல்ல வருது, லைட்ஸ் அப்படின்னா இடிதான், மின்னல் தான் முதல்ல வந்து நிச்சயம் நம்மளை ரீச் ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் செகண்ட்ல நிச்சயம் வந்து இடி சத்தம் பயங்கரமாக கேட்கும். அப்போ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் லைட், எது அதிகம், எது முதல்ல ரீச் ஆகுது, we can give the explanation. இப்போ வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து இருந்துச்சு அதிகமாக இருக்குது, அதனால இருந்துச்சு இட் ஃபர்ஸ்ட் ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். நம்மளுக்கு முதல்ல இருந்துச்சு லைட் தான் முதல்ல இருந்துச்சு தெரியுது. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் எந்த கான்செப்ட் இருந்துச்சு அந்த நேச்சுரல் ஃபினாமினன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி சுனாமி, இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள், நம்ம எதனால இருந்துச்சு we can give the explanation. ஃபுல் மூன், எக்லிப்ஸ், கிரகங்கள், இதெல்லாம் நினச்சி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபிசிக்ஸில். அது மாதிரி கேலக்ஸி, நம்ம முன்னோர்கள் வந்து முதல்ல அந்த கிரகங்களை பற்றி தான், அந்த பிளானட்ஸ் இதெல்லாம் பற்றி தான், அந்த கேலக்ஸியை பற்றி தான் ரொம்ப நினச்சாங்க, ஆராய்ச்சாங்க. அப்போ டெலஸ்கோப் எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அது இல்லாமலே இந்த பருவநிலைகளை பற்றி, அது மாதிரி விவசாயங்களுக்கு எந்தெந்த பருவத்தில் நினச்சலாம், என்னென்ன சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இதை வச்சு நினச்சாங்க. கேலக்ஸி இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வானவியல் போல நினைச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்போ இயற்கை நிகழ்வுகள் எதனாலும் சரி எனக்கு எக்ஸ்பிளைன் ஃபிசிக்ஸ், இயற்பியல் நினைச்சலாம் விளக்கி சொல்லலாம். சரி, அப்போ ஃபிசிக்ஸ்னா என்ன? ஃபிசிக்ஸில் we can study about everything. எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டம், லைட், ஆட்டம் பற்றி படிக்கிறோம், சவுண்டு, ஹீட், ஃப்ரிக்ஷன், கிராவிட்டி, மேக்னட்டிசம், இனர்ஷியா, ஃபோர்ஸ், விசை, எல்லாத்தையும் நினைச்சலாம் படிக்கலாம். அடுத்தது பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியலின் பிரிவுகள். இயற்பியலின் பிரிவுகள் அந்த ப்ராட் கேட்டகரியா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு தான் பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ், இன்னொன்று மாடர்ன் பிசிக்ஸ். கிளாசிக்கல் பிசிக்ஸ், இன்னொன்று மாடர்ன் பிசிக்ஸ்.
கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு ட்ரெடிஷ்னல் ஃபிசிக்ஸ், அதாவது பிஃபோர் அதாவது 20th century பிகினிங் வரைக்கும் உள்ள இந்த டெவலப்மெண்ட் ஃபிசிக்ஸ், அதான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மரபு இயற்பியல் சொல்கிறோம். அடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து there have surfaced since the beginning of the 20th century. 20th century தொடக்கத்துக்கு பிறகு உள்ளதை நம்ம என்ன சொல்கிறோம், மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன வரும், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், மரபு எந்திரவியல், the forces acting on the bodies act whether at rest or in motion, அதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். மரபு எந்திரவியல், ஓய்வு அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருட்கள் மீது செயல்படும் விசை, இதை பற்றி படிக்கிறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்றோம். அடுத்து தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல், the study of the relationship between heat and other forms of energy, அதாவது வெப்பம் மற்றும் பல்வேறு ஆற்றல்களுக்கு இடையேயான தொடர்புகளை பற்றிய விளக்கம், அதான் தெர்மோடைனமிக்ஸ். தென் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்னா ஒளி, ஒளியியல், ஒளியை பற்றிய விளக்கம், ஸ்டடி ஆஃப் லைட், ஒளியை பற்றிய விளக்கம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அது உனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிசிட்டியை பற்றி, மேக்னட்டிசம், அதுகளுக்கு இடைப்பட்ட தொடர்பு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அதாவது மின்னோட்டம், காந்தவியல் மற்றும் அவற்றின் இடையேப்பட்ட தொடர்புகளை படிக்கிறதானது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். அக்கோஸ்டிக்ஸ். அக்கோஸ்டிக்ஸ்னா சவுண்டு, த ஸ்டடி ஆஃப் ப்ராபகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், அதாவது ஒலி அலைகள் உருவாதல் மற்றும் பரவுதல், அதை பற்றி படிக்கிறதா அக்கோஸ்டிக்ஸ். தென் அஸ்ட்ரோபிசிக்ஸ், வான் இயற்பியல், the branch of physics which deals with the study of the physics of astronomical bodies. Astronomical bodies, அதாவது வானியல் பொருட்கள், அதான் அஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ், அதை பற்றிய விளக்கம், அதான் வான் இயற்பியல், அஸ்ட்ரோபிசிக்ஸ் உள்ள கேலக்சிஸ். அடுத்தது அதை பற்றி நிறைய ஜூபிட்டர், இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் பற்றி, மில்கி வே கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது தான் இது அஸ்ட்ரோபிசிக்ஸ். அடுத்து ரிலேட்டிவிட்டி, ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் which deals with the relationship between space, time and energy, particularly with the objects moving in different ways. அதாவது கோட்பாடு இயற்பியலின் ஒரு பிரிவு, வெவ்வேறு முறையில் இயங்கும் பொருட்கள் பொறுத்து வெளி, நேரம் மற்றும் ஆற்றல் இவற்றிற்கிடையான தொடர்புகளை பற்றி படிக்கிறது சார்பியல் சொல்றோம், ரிலேட்டிவிட்டி. அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ் வர்றோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ், அணு மற்றும் அணு உட்துகள்கள் நிகழ்வுகளை பற்றியது, அதானது குவாண்டம் மெக்கானிக்ஸ். அடுத்தது அட்டாமிக் பிசிக்ஸ், அணு இயற்பியல், ஆட்டம் பற்றி படிக்கிறது, அணுவின் பண்பு அதோட கட்டமைப்பு, அதை பற்றி படிக்கிறது என்னது அட்டாமிக் பிசிக்ஸ். To study about the structure and properties of the atom. ஆட்டம், அணு மாதிரி சொன்னால அணு மாதிரிகள் நிறைய, உடனே அணு எப்படிலாம் இருக்கும், அணுல என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதில் புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதில் அது எப்படிலாம் இருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும், நிலையா இருக்கா, சுத்திக்கிட்டு இருக்கா, அது எங்கெங்க இருக்கும், அதை பற்றி நிறைய மாதிரிகள் கொடுத்தாங்க. தாம்சன் ஆட்டம் மாடல், அடுத்து ருதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், போர் ஆட்டம் மாடல், சோமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல், இந்த மாதிரி நிறைய ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ண, இதெல்லாம் அட்டாமிக் பிசிக்ஸ். அடுத்தது இன்னும் டெவலப் பண்ணது நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல். அணுக்கரு அப்படிங்கும்போது என்னெல்லாம் இருக்கும், நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும், அந்த நியூக்ளியஸை பற்றி ஸ்டடி பண்றது. It deals with the structure and properties and reaction of nuclei of the atom. With the nuclear reaction, nuclear fission, fusion, atom bomb, nuclear bomb, nuclear reactors, இதெல்லாம் படிக்கிறது நியூக்ளியர் பிசிக்ஸ். அடுத்து கண்டென்ஸ் மேட்டர் பிசிக்ஸ், ஹை எனர்ஜி பிசிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது மாடர்ன் பிசிக்ஸ். இப்போ நம்ம 11th பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு மேஜர் பார்ட் வந்து யூ கேன் ஸ்டடி அபவுட் த மெக்கானிக்ஸ். நிறைய ஒரு கிட்டத்தட்ட 6 யூனிட்ஸ் வந்து மெக்கானிக்ஸ் பேஸ்டாக வரும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து கடைசியில் ஆசிலேஷன்ஸ்,
வேவ் மோஷன், இதெல்லாமே என்ன செய்வோம் அந்த 11th என்ன செய்வோம் கவர் பண்ணும் 1 by 1. இதான் the branches of physics. Next we will see about scope and excitement of physics. அதாவது இயற்பியல் கற்றலின் இனிமையும் வாய்ப்புகளும். ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸில் நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு. அதில் அதை 2 வகையான பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ், தற்செயலான கண்டுபிடிப்பு. இன்னொன்று வந்து சிஸ்டமேட்டிக்காக லேபில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பு. உதாரணம் சொல்லணும்னா மேக்னெட். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? முதல்ல ஒரு கல்லை வெட்டி எடுத்தாங்க. வெட்டி எடுக்கும்போது அந்த லோட்சன் ஒரு கல் அது என்ன பண்ணுச்சு, இரும்பை அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி பின்லாம் மேலே போட்டோன்னா ஒட்டிக்கிட்டு, அப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அது இயற்கையான ஒரு மேக்னெட்டு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சு, தற்செயலாக கண்டுபிடிச்சது. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இதை நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி கல் தான், சாதாரண கல் தான், அதில் இந்த அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு நிறைய ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதுக்கு அதெல்லாம் லாஸ் எல்லாமே இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி they can produce artificial magnet of any size and shape. Bar magnet, horseshoe magnet or electromagnet. இதே மாதிரி நிறைய என்ன பண்ணாங்க, they can find out the magnet and are lot of use in all the field. எந்த ஃபீல்டுனா மேக்னெட் கேட்டால் இருந்துச்சு, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, அதில் மேக்னெட் இருக்கும். இந்த மாதிரி எதில் எடுத்தாலும் இருந்துச்சுன்னா we can use the magnet, the magnetic properties. சரி, அடுத்தல நம்ம எயின்ஸ்டீனை பற்றி பார்க்குறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் தான் இங்கே வரும். E=mc². அவர் தியரிட்டிக்கலாக தான் அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணார். ஈனா என்ன, எனர்ஜி, எம்னா மாஸ், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப். அப்போ இந்த மாஸ் எனர்ஜியெல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது எனர்ஜியை மாஸாக கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறது அந்த E=mc² ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் தான், தியரிட்டிக்கலாக டெரைவ் பண்ணார், அவ்வளோதான். இதுக்கு எந்த ப்ரூஃபும் அவர் கொடுக்கல, எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் எதுவுமே நினைச்சல கொடுக்கல. இந்த வருஷம் 1905 கண்டுபிடிச்சார் E=mc². கிட்டத்தட்ட 1932 தான் காக்ராஃப்ட் அண்ட் வால்டன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணார். ஒரு தியரிட்டிக்கலாக கொடுத்த சப்போர்ட் அதை E=mc² 1932 தான் ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ மாஸ் எனர்ஜிலாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். நிறை ஆற்றல் சமன்பாடு, மாஸ் எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸ். இதில் தான் இந்த நியூக்ளியர் எனர்ஜிலாம் அதில் இருந்தால் கிடையாது. அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ரியாக்டரோட மாஸும் ப்ரொடக்டோட மாஸும் சேமாக இருக்காது. ஆக்சுவலாக கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில், அதான் நம்ம படிப்பீங்க. அந்த மாஸ் வந்து இட் ரிமைன் கான்ஸ்டன்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரியாக்ஷன். அதாவது வினை விளைபொருள் வினை படுபொருள் ரெண்டோட நிறையும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கணும். அதான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஆனால் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது ப்ராடக்டோட மாஸ் வந்து எப்படி இருக்கும், ரியாக்டரோட மாஸோட குறையா இருக்கும். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் it is converted into energy. They can taper the energy and produce electricity. அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆட்டம் பாம்பில் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஆற்றல் இருந்துச்சாங்க, அதில் வந்து டெரைவ் பண்ணாங்க E=mc² ஈக்குவேஷன். அதே மாதிரி அந்த வருஷத்துலேயே அவருக்கு வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு. ஐன்ஸ்டீன் இந்த ஃபீல்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ், ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அது எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்து ரிலேட்டிவிட்டியில் நம்ம நிறைய ஃபீல்டில் அந்த வருஷம் ஒர்க் பண்ண he got the Nobel Prize in that year. 1905 he got the Nobel Prize for his work. And it is a harvesting year for him. இப்போ தியரிட்டிக்கலாக கொடுத்துட்டு அது பிறகு என்ன செய்ய ஒரு 20-25 இயர்ஸ் கழிச்சு அதை ப்ரூவ் பண்ணுறாங்க மேத்தமெட்டிக்கலாக. இதே மாதிரி தான் நிறையா நடக்கும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மின்காந்த அலைகள். அதுக்கு வந்து தியரிட்டிக்கல் ப்ரப்போசல்லாம் கொடுத்தது யாரு, மேக்ஸ்வெல். அதுலேருந்து ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு
ஹெட்ஸ் என்ன பண்ணாரு? ஹி ப்ரொடியூஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஒரு 20-25 இயர்ஸ் கழிச்சு தான் என்ன பண்றாரு? ஹெட்ஸ் நினைச்சாரு ப்ரொடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தியரிட்டிக்கல் சப்போர்ட், மேத்தமெட்டிக்கல் மாடலிங் எல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி தென் தே கேன் கம் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் கொடுப்பாங்க. இது வந்து நிறைய மாடர்ன் மெடிசின் அதெல்லாம் நினச்சது, இந்த அதோட மூலக்கூறுகள், அதோட காம்போசிஷன்லாம் ஸ்டடி பண்ணுறது, அதை ஃப்ரேம் உருவாக்குறது, மருந்துகளை உருவாக்குறதுல இது ரொம்ப நினச்சது அப்ளை ஆகுது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து என்னென்னா இட் கேன் பி அப்ளைட் ஃபார் வெரி மேக்ரோ லெவல் ஆஸ் வெல் அஸ் வெரி மைக்ரோ லெவல். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், லென்த்து, மாஸு, டைம் எல்லாமே என்ன செய்யலாம்னா பெரிய பெரிய ஆப்ஜெக்டும் அப்ளை பண்ணலாம், வெரி ஸ்மால் மைன்யூட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ டைம் ஸ்கேல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல்ஸ் 10^18 செகண்டுக்கு அப்ளை பண்ணுறோம், அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் இருக்குது. அதே மாதிரி மைக்ரோஸ்கோபிக் லெவல் 10^-22 செகண்டுக்கு இருந்துச்சுலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி மாசஸ்ன்னு எடுக்கும்போது அது பேக்ரவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இடத்துல மாசஸ், அது ஹெவன்லி பாடிஸோட மாஸும் கண்டுபிடிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10^55 கிலோகிராம் உள்ள மாஸ், அதையும் ஃபிசிக்ஸில் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். மைக்ரோஸ்கோபிக் லெவல் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கிட்டத்தட்ட 9.11 × 10⁻31 கிலோகிராம், வெரி மைன்யூட் ஒன். அதுக்கும் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி டைம், லென்த், வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். இப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் அந்த டிஸ்டன்ஸை we can measure in light years. லைட் இயர்ஸ்ல மெஷர் பண்றோம். வெரி லாங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட்ஸ், கேலக்சிஸ் கிட்ட டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்றது லைட் இயர்ல மெஷர் பண்றோம். அதே நினைச்சுனா மெஷர் பண்ணிக்கிறோம். வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அதே நினைச்சதுல we can measure in physics. Atomic distances, interatomic distances, that also we can measure. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஸ்டடி பண்ணுறது இட் இஸ் நாட் ஓன்லி எஜுகேட்டிவ் பட் ஆல்சோ எக்ஸைட்டிங் இன் மெனி வேஸ். படிப்பு சம்மந்தமாக மட்டும் இல்லை, நிறையா என்ன செய்யுது உள்ளடக்கியது, அதுதான் நிறைய அப்ளை பண்ணக்கூடியது, அதுதான் பல்வேறு வழியில் வியப்பூட்டு வகையில் என்ன செய்து உருவாகுது. அதுக்கு உதாரணம் சொல்லலாம் ரொபாட்டிக்ஸ். இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணி வரக்கூடிய ஒரு ஃபீல்டு ரொபாட்டிக்ஸ். இப்போ ரொபாட்டிக்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? மனிதர்கள் போகக்கூடிய முடியாத இடங்கள், கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம சில தனிமங்கள் பயன்படுத்தான் ஆகணும். ரேடியோ லேபரட்டரிஸ் இருக்குது, ரிசர்ச் லேபரட்டரிஸ் இருக்குது, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். அப்போ அங்கே கதிர்வீச்சு இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். நிறைய இப்போ சில ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இட் இஸ் ப்ராஹிபிட்டட் ஏரியா, ரேடியேஷன்ஸ்லாம் இவ்வளோ இருக்குன்னு எழுதி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சுலாம் we can use the robots இருந்துச்சுலாம். இப்போ ரோபாட்டிக்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு ரொபாட்டிக்ஸ், நேனோ ஃபிசிக்ஸ், அதில் நேனோ அறிவியல், அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணி வரக்கூடிய ஃபீல்டு. இப்போ நேனோ ரொம்ப மைக்ரோவை இப்போ நேனோ ஆயிட்டு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது ரேடியோ, இந்த ரேடியோவே எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட டிவி சைஸில் இருக்கும். இப்போ நம்ம டிவி ரொம்ப சின்னதாக வந்துட்டு எல்இடி டிவி, அது எல்சிடி டிவின்ட்டு. அந்த காலத்தில் உள்ள இப்போ 14, 15, 24 இன்ச் டிவி மாதிரி ரேடியோ இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். பிறகு பேக்கெட் டிரான்சிஸ்டர் வந்துச்சு, சின்னதாச்சு. டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் சைஸர். முதல்ல வால்வு, அது வால்வு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் வால்வு செட் யூஸ் பண்ணும்போது. அடுத்தது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது சின்னதாச்சு. அடுத்தது ஐசி யூஸ் பண்ணாங்க, அதோட ரொம்ப சின்னதாகிட்டு மைக்ரோ. டெவலப்மெண்ட் லாஸ்ட் இப்போ நேனோ டெக்னாலஜி வந்துட்டு ஏன்னா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ், ரொபாட்டிக்ஸ். அதே மாதிரி சில இடத்துல டிஃபென்ஸில் யூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஒரு கிளைமேட், ரொம்ப சில் வெதர் கிளைமேட், அதை போக முடியாத இடங்கள், வெப்பம் அதிகமான இடங்கள், அதெல்லாம் நினச்சலாம் ரோபோட்ஸ் நினச்சலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து journey to planet, moon, rocket அனுப்புறாங்க, satellites. It produces a vast development in the communication. உலகத்தையே ஒரு கைக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த கம்யூனிகேஷனால. இப்போ முன்னால அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணணும்னா
ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. டெலகிராம் கொடுப்போம். தந்தி இங்கே இருக்காங்க பையங்க சென்னையில் இருப்பாங்க, ஒரு அர்ஜென்ட் மேட்டர்னா டெலகிராம் கொடுக்கணும். டெலகிராம் கொடுத்தாலே அது அடுத்த நாள் தான் போய் சேரும். தந்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ தந்தியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, டெலகிராம். அதுக்கு பிறகு ஃபோன் வந்துச்சு, லேண்ட்லைன் ஃபோன். அதுவுமே எல்லார் வீட்லேயும் இருக்காது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடையாது. எங்கள் ஊரில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே எங்கேயாவது இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம மதுரைக்கு பேசணும் அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பேசி அந்த ஆளை போய் கூப்பிட்டு வச்சு, அங்கே மெசஞ்சர் இருப்பாங்க, அவங்க போய் என்ன கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு இப்போ மாதிரி டேரெக்டாக ஃபோன் பண்ண முடியாது. ட்ரங்க் புக்கிங்னு பேர். அது புக் பண்ணி அவங்க லைன் கிடச்சி பேசி திருப்பி அவங்க போய் அந்த ஆளை கூப்பிட்டு வந்து அதுக்கு பிறகு மறுபடியும் ட்ரங்க் புக் பண்ணி பேசணும். அப்போ அதுக்கே இட் வில் டேக் மோர் டைம். பிறகு ஃபோன் லேண்ட்லைன் கொஞ்சம் டெவலப்பாக எல்லார் வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாம் பேச முடியுது. இப்போ வாட்ஸ்அப் கால், வாய்ஸ் எடுத்துன வீடியோ கால், அப்புறம் ஆப்ஸ் நிறையா. உடனே என்ன செய்யலாம், கம்யூனிகேட் எங்கே இருந்தாலும் சரி, ஃபாரினில் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ பக்கத்தில் இருக்க மாதிரி என்ன செஞ்சலாம் பேச. அதான் உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு கம்யூனிகேஷன், லாட் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுக்கு எல்லாமே பேசிக் வந்து ஃபிசிக்ஸ் தான் பேசிக். ஆனால் இட் இஸ் அப்ளைட் இன் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இன்ஜினியரிங். அவங்கெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஃபண்டமெண்டல் வந்து என்னது, ஃபிசிக்ஸ் தான். சரியா? அதே மாதிரி முன்னெல்லாம் பார்த்தோன்னா டிவி கிடையாது வீட்டில், ரேடியோ மட்டும்தான். ஏதாவது ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரிலாம் இதில் தான் வரும், ரேடியோவில் தான் வரும். நேரில் பார்த்த மாதிரி கமெண்ட்ரி கொடுப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது பிறகு டிவி வந்துச்சு. டிவி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, பிறகு கலர் டிவி. அப்போலாம் சேனல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு தூர்தர்ஷன் மட்டும்தான். அது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 o'clock ஆரம்பித்தா 10 o'clock. இப்போ மாதிரி 24/7 எல்லாம் கிடையாது. ஃபுல்லாக ஆல்ரெடி எல்லா டைம் எப்போ வேணாலும் என்ன ப்ரோக்ராம்னாலும் பார்க்கலாம். இப்போ அதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு 6 to 10. அதுவும் ரீஜனல் லாங்குவேஜுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க. மற்றபடி மற்ற அதர் லாங்குவேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒரு மணி நேரம் தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம் பாட்டு போடுறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைனா ஒரு பாட்டு போடுவாங்க, ஒலியும்ட்டு. அதை பார்க்குறதுக்கு பெரிய கூட்டம் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஒரு படம்னா வாரத்தில் ஒரு படம் போடுவாங்க. இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்த பிறகு எல்லா சேட்டலைட் சேனல்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் வச்சு எல்லா டிவி மக்களுக்கு எடுத்துருது. அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ். அது வந்து இந்த சேட்டலைட்டை ராக்கெட் அனுப்புன பிறகு டெக்னாலஜி. அதே மாதிரி ஹெல்த் சயின்ஸில் எடுத்தாலும் ரொம்ப முக்கியமானது என்னது, ஃபிசிக்ஸ் பேஸ்ட். இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு செக் பண்ணல எக்ஸ்ரே அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன், இப்போ ஸ்கேனில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இப்போ என்னெல்லாமோ 3D ஸ்கேன், 5D ஸ்கேன், அந்த மாதிரி எத்தனையோ டி ஸ்கேன் வருது. ஃபுல்லாக டெப்த் எல்லாத்தையும் பார்த்து இவ்வளோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செஞ்சுட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் ஹெல்த் சயின்ஸில். அதெல்லாம் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஃபிசிக்ஸ். இப்போ கடைசியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எல்லா டெவலப்மெண்ட்டும் இது பேஸுக்கு வந்து என்னது, ஃபிசிக்ஸ் தான். பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல். இதெல்லாம் என்ன டெவலப்மெண்ட், இன்ஜினியரிங், டெக்னிக்கல் எஜுகேஷன், இதெல்லாம் சரி தான். அதுக்கு பேசிக் என்னது, ஃபிசிக்ஸ். இட் இஸ் the building block of all engineering and technical education is physics, which is explained with the help of mathematical tools. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் ஃபண்டமெண்டல். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நினைச்சிடும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உலகின் அனைத்து வகையான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளுக்கும் அடிப்படையாக எதாவது விளங்குது, இயற்பியல் தான். ஃபண்டமெண்டல் என்னது, ஃபிசிக்ஸ் தான். சரி, இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வில் கண்டினியூ தொழில்நுட்பம் மற்றும் சமுதாயத்துடன் இயற்பியலின் தொடர்பு, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் வித் டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி, இன்னும் நிறைய நினச்சலாம் பார்க்கலாம். ஸோ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.